சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். துலாம் ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார், அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வம் செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். குரு பகவான் மகிழ்ச்சி, செல்வம், பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகின்றார். ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டாலே அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார். குரு பகவான் தற்பொழுது வக்ர நிலையில் உள்ளார். அவர் டிசம்பர் 31 வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான பலன்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான். வாழ்வில் ஒவ்வொரு முன்னேற்றமும் பலவிதமான நன்மைகளையும் பெறுவதற்கு குருவின் ஆசி மிகவும் அவசியமானது. குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். குரு பகவான் ஒரு ராசியின் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு, பணம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும். நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஒருவர் பிறக்கும் பொழுது நவ கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களுடைய ஜாதகம் அமைக்கப்படும். அந்த வகையில் தற்பொழுது மேஷ ராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் 31 வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக வரும் 2024 12 ராசிகளுக்கும் குரு பகவானுடைய தாக்கம் ஏற்படுகின்றது. ஒரு சில ராசிகள் சிறப்பாக பலன்களை தரப்போகின்றது. அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து தெரிந்து கொள்வோம். துலாம் ராசி அன்பர்களே, வரும் 2024 குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விழுகின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் போகின்றது. தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்பம் உண்டாகும். தாயாருடைய உடல்நிலை சீராகும். குடும்பத்தினுடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு இனிய நிலை உருவாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பணவரவு அதிகரிக்கும். வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசம் கோலாகலமாக செய்வீர்கள். கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் விலகும். சந்தோஷம் பெருகும். பிள்ளை வரம் எதிர்பார்க்கும் அன்பர்களுக்கு அந்த பாகம் கண்டிப்பாக கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். யோக தியானம் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள். இனி ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். வாகன வசதி ஏற்படும். புதிய நபர்களின் மூலமாக உங்களது மாற்றங்கள் சில உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. பெருந்தன்மையான செயல்படுவதன் மூலம் பலருடைய ஆதரவு நீங்கள் பெறுவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் வழியில் சில விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். கடனை அறுப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். சிகை அழகான தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆலயம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்பட்டு வரும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் அமையலாம். நண்பர்கள் மூலமாக அனுகூல பலன்கள் உண்டாகும். கையிருப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தின் மூலம் பயனற்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு பொறுமை உண்டாக வேண்டும். 3ஆம் நபர்களின் தலையீடை நீங்கள் அனுமதிக்க கூடாது. குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உறவினர்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். பூமி மற்றும் கால்நிலை தொடர்பான விஷயங்களில் லாபம் உங்களுக்கு உண்டாகும். இன்று சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். கணினம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் பாடங்களை சற்று கவனத்துடன் படிக்க வேண்டும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கும். நபர்களுடைய தன்மைகளை அறிந்து பழகுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். விளையாட்டு போட்டிகளில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. பேச்சு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும்.
பொதுவிதமான கலைகளை கற்பதில் ஆர்வமும் ஆசையும் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோக பணிகளில் வேலை பலவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். திறமைக்கான பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கால தாமதமாக கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு, அவர்களை பற்றிய புரிதலும் மேன்மையும் உண்டாகும். மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதில் சிந்தித்து செயல்படவும். கிடைக்கும் சிறு தொகையாக இருந்தாலும் அதனை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வியாபார பணிகளில் இருந்து வந்த சோர்வுகளும் மந்த தன்மைகளும் படிப்படியாக குறையும். நிலம் விற்பது வாங்குவது தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கூட்டு வியாபாரத்தில் அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மை உண்டாகும். இயந்திர தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் முதலீடு மேம்படும். அரசு தொடர்பான விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. வியாபார அபிவிருத்தியான முதலீடுகள் ஏற்படும். ஆபரணம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான பலன்களும் ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீர்கள். பேச்சில் உண்டான லாபம் கிடைக்கும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படும். பாசனம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மறைமுகமான ஒத்துழைப்பு நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் உயர்வான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். புதிய யோசனைகளை செயல்படுத்தி அதற்கு ஆதரவுகளை மேம்படுத்துவீர்கள். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான முயற்சிகளும் கைகூடும். கட்டி நிமித்தமான வெளியூர் பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாராத சில யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் புதிய நுட்பங்களை நீங்கள் கையாள்வீர்கள். எப்பொழுதும் பொலிவுடனும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் இருப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிறப்பு விருந்தினர்களாக கல்வி தொடர்பான நிறுவனங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த குரு பயிற்சியின் மூலமாக குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பின் மூலம் வியாபார பணிகளில் மேன்மையும் உருவாக்கி புதிய இலக்குகளையும் அபிவிருத்தி தொடர்பான முயற்சிகளையும் செய்வீர்கள். சில பணிகளில் தடைகளையும் சில பணிகளில் சோம்பேறித்தன்மையும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு உண்டான பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் கால பைரவரை வழிபாடு செய்து வர கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சுபமான பலன்கள் இல்லாவிட்டில் அதற்கான பரிகாரங்களை செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும், வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலையாக போட்டு அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும் மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும். அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாத்தி சிறப்பாக வணங்கி வாருங்கள். அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய், நல்லெண்ணெய், பன்னீர், சந்தனம், பால், தயிர் போன்ற மற்றும் மாலைகள், பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வணங்கி கோவில் கைகாரியம் செய்யுங்கள். தமிழ்நாட்டில் குரு பரிகார ஸ்தலங்களாக பல இடங்கள் உள்ளன. இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி குருஸ்தலமாகும். தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை, மதுரை மாவட்டம் சோழந்தங்கால் அருகில் உள்ள குருவிதொகை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டுமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகால பூஜைகள் செய்து வழிபடலாம். நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநரின் குருஸ்தலமாகும். அங்கும் வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார். சூரசம்காரம் செய்த பிறகு முருகப்பெருமான் அந்த தோஷத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார். குரு அருளை பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள். இவை தவிர சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினம் அன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமாக குருவின் அருளை பெறலாம். குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் வியாழக்கிழமை விரதமிருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவருடைய பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.